ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவரா. அருமையான பாஸ்டர் பிராங்க்குக்காக மிக நன்றி. இந்த நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், அன்புள்ளவர், ஊழியக்காரர்கள் ஊக்குவிக்கிறவர், என்கரேஜ் பண்ணுறவர் தேவ மனுஷன். அம்மாக்கா மிக நன்றி. பாஸ்டர் அம்மாக்கா சோத்திரம். சபையாருக்கா மிக நன்றி. கர்த்தர் உலகமே ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியில் கூட எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்கள் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம், Psalm 57 verse 1-2. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். Praise the Lord. கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தரலும், ஜெபத்திலே இருந்து ஜெபத்தின் வாஞ்சை தந்தரலும், ஜெபத்தின் ஜீவன் ஜெபம் செய்யான் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் செய்யான் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையே அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகன காக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக்குவோம். ஜெபமே ஜீவன் ஜெபம் செய்யான் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் செய்யான் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபம் செய்வோம். சிலுவையில் ஆண்டவரே, ஜீவாதிபதி பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைக்காக சொல்லி இந்த வார்த்தையை சப்பா இந்த நாளில் இந்த ஜனங்களுக்கு ஆசிரமித்தார், இந்த சபையாருக்கு சப்பா ஆசிரமித்தார், எங்களுக்கு சப்பா ஆசிரமித்தார். பரிசுத்த ஆவியான சப்பா இடைப்படும் பேசு, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறதான ஒரு அவருடைய இதுவாக இருக்கிறது, அவன் அனுபவங்களா இருக்கிறது. 57ஆம் சங்கீதத்துல 2வது வாக்கியத்தை மறுபடியும் வாசிப்போம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். Praise Allah. எனக்காக யாவும் செய்து முடிக்க போகிற உன்னதமான கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். சங்கீதக்காரன் தாவீது சவுலுடைய கைக்கு தப்பி அவன் ஓடுகையில் அவர் தாம் என்ன செய்கிறாரு, அந்த கெபிலிருந்து ஒரு ஜெபத்தை தம்மை ஏறெடுக்கிறார். அவன் பேசலாம் பாருங்க, நெருக்கமான ஒரு சூழ்நிலை, என்ன சொல்வது, ஒரு தனிமை. அவன் துரத்துகிறான் சத்துரு. பேசலாம் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளே தாவீது சொல்கிற அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவன் எனக்காக யாவும் செய்து அவன் என்ன பண்றாராம், அவன் முடிக்க போகிற உன்னதமான ஆண்டவரை நோக்கி என்ன செய்வேன் நான் அவன் அதோடைய கூப்பிடுவேன் நம்ம சொல்கிறான். அல்லேலூயா. நீங்க உள்ள வந்தீங்கன்னா இன்னும் ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, சங்கீதத்துல தாவீது சொல்கிறாரு, எடுத்துக்கொள்ளுங்க, நமக்கு எல்லாருக்கும் பழக்கமுள்ள வசனங்கள் தான் எல்லாமே. 138ஆம் சங்கீதம்
8வது வாக்கியத்தை வாசிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். நீங்க உள்ள வந்தீங்கன்னா செபிக்கிற பிள்ளைகள் தான் அவர் நம்ம சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்காக யாவும் செய்து அவன் முடிப்பான். எல்லாமே அவன் எல்லாமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. நீங்க உள்ள வந்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை வாசிங்க. தாவீது சொல்லுகிறார், அவன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 34ஆம் சங்கீதம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வார்த்தைத்தான். வசனம் 5வது வாக்கியத்தை வாசிப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. என்ன சொல்றாரு? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் நானும் செய்ய வேண்டியதான அந்த வேலை ஆமென் என்னவென்றால் செபிக்கணும். செபிக்கணும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆராதனை வேலையில அந்த தம்பி சொன்னார். என்ன சொன்னார்? ஜெபிக்க முடியல சொன்னாரா இல்லையா? ஆராதனை வேலையில தம்பி ஒரு வார்த்தை சொன்னார், ஜெபிக்க முடியல, பைபிள் தாமே இது பண்ண முடியல, அவன் ரீடிங் நாம் செய்ய முடியல, அப்படிதாமே சொன்னார். இல்லை சொன்னாரா இல்லையா? அவன் கேட்டீங்களா இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க. ரொம்ப சீரியஸா இருக்கீங்க எல்லாரும். அதே சொல்லுங்க, கரங்க கட்டுங்க, கத்தல் பயம் உண்டாக இருக்கும். அவன் நீங்க உள்ள வந்தீங்கன்னா தாவீது சொல்றாரு, திரும்பி அவன் எடுத்துக்கொள்வோம் சங்கீதத்துல. அதே சங்கீதம் அவன் 57ஆம் சங்கீதம் 2வது வாக்கியத்தை வாசிப்போம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அப்போ எனக்காக நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு விசுவாசம் இருக்குது, ஒரு ஃபெய்த் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமென். நம்பிக்கை இல்லாம செபிக்கிற ஜபங்களாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட். ஆமென். நீங்க உள்ள வந்தீங்கன்னா எபேசியர் 3ஆம் அதிகாரமா 21 நினைக்கிறேன், வாசிங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எபேசியர் 3 வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. என்னமா சொல்றாரு? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற கர்த்தர். பாருங்க, வேண்டிக் கொள்ளணும். அவன் பேசலா விசுவாசத்தோடு என்ன செய்யணுமா? அவன் கேட்கணும். ஆகையால்தான் தாவீது சொல்றாரு, எனக்காக யாவும் செய்து அவன் முடிக்க போகிற உன்னதமான கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். அவன் எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா? அவருக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? செபிக்கிறது தான் வர விசுவாசம். எல்லாருக்கும் அவன் வருவது கிடையாது. ஒட்டை ரெட்டை ஆடுவோம், வரமா வராதுன்னு சொல்லுவோம், இல்ல வந்தா சோத்திரம் வரலாம் 2 சோத்திரம் சொல்லுவோம். அவன் இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? பல வகையான காரியங்களை சொல்லுவோம், அவன் பேசுவோம். ஏன்? என்ன இல்லை? அவன் விசுவாசம் இல்லை. நம்ம சபத்து மேல நமக்கு என்ன இல்லை? அவன் நம்பிக்கை இல்லை. நம்ம மேல நமக்கு என்ன இல்லை? அவன் நம்பிக்கை இல்லை. நம்மள நம்பி வேற ஃபேமிலி வேற இருக்குது, குடும்பம், மனைவி, பிள்ளைகள், வீடு, வாசல், அவன் தேவைகள், அவன் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படிதானே? அப்ப நீ உள்ள வந்தீங்கன்னா இவர் சொன்னார் பாருங்க, இன்னும் வசனத்தை வாசிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ள பார்ப்போம். இன்னைக்கு செய்தியோட தலைப்பினை கட்டினா ஜெபம். அவன் தாவீது சொல்றார் பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதக்காரன் தாவீதோட அனுபவத்துல 2-3 வசனத்தை வாசிப்போம், சரிங்களா? 16ஆம் சங்கீதம், Psalm 16 verse 8. 8ஆம் வசனத்தை வாசிப்பல. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்படி? வாசிமா. பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்னமா சொல்றாரு? கர்த்தரை எப்பொழுதும், ஆல்வேஸ், எப்பொழுதுன்றது என்ன செய்றாராம்? அவன் அவருக்கு முன்பாக என்ன பண்றாரா? அவன் வைத்திருக்கிறான். யார் வைத்திருக்கிறாரா? சொல்லுங்க. சினிமாட்ரியா? அரசியல்வாதியா? எல்லாம் பலவான்களா? அவன் எல்லாம் அவங்களா இவங்களா? அவன் எஜமான்களா? சொல்லுங்க. அவன்
எஜுகேஷனா அவன் படிப்பா பிஏ பிகாம்னு சொல்லுமா அவன் பிஹெச்னு ரெவெண்டர் போப்பு பிஷப்னு அவன் சொல்லுங்க சொல்லுமா அவன் அவருடைய பர்சனாலிட்டியா அழகா பியூட்டியா பியூட்டி பார்லரா அவன் சொல்லுமா இல்ல ஒரு சாரியா அவன் உடைகளா உடைமைகளா அவன் சொத்துகளா பொண்ணா வெள்ளியா தங்கமா அவன் அவருடைய ஃபேமிலியா நத்திங்ஸ் ஒண்ணு கிடையாது. என்ன சொல்ற பாருங்க மனுஷன் ரொம்ப அழகான மனுஷன் தேவ மனுஷன் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதான் பியூட்டி டர்னிங் பாயிண்ட் லைஃப் பெர்சனாலிட்டி. ஒரு திருப்பு முனைய பார்த்தீங்கன்னா கர்த்தரையை அவன் எப்பொழுதும் எனக்கு முன்பாக அவன் என்ன செய்யணும் அல்லையா என்ன பண்ணணும் சொல்லுங்க அவன் வைத்துக் கொள்ளணும் எப்பொழுதும் ஆல்வேஸ் அவன் எந்த சமயத்திலும் எந்த சூழ்நிலும் ஆகதான் சொல்ற பாருங்க நீங்க 34ஆம் சங்கீதம் 1வது வாக்கியத்தை வாசி. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் சரிங்களா எப்பொழுதும் எப்பொழுதுமே தாவீது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அவன் அந்த வேர்ட்ஸ் அடிக்கடி அவன் யூஸ் பண்றார் எப்பொழுதுமே கர்த்தரையே என்றார். என்னமா சொல்றாரு கர்த்தரையே யாரம்மா கர்த்தரே அவன் ஏ என்றாரு அப்புறம் அவன் ஏன் எடுத்தது பி பி அட் தி சி அவ்வளவுதான் அவன் கர்த்தரையே எப்பொழுதுமே அவன் ஆல்வேஸ் எப்பொழுதுமே கர்த்தரையே செய்றான் முன்பாக வச்சிருக்கார் ஃப்ரண்ட்ல வச்சிருக்கார். ஏமா ஜெபிக்கிறதா சொல்வார் சின்ன காரியமோ அவன் அல்லையா பெரிய காரியங்களும் அவன் சின்ன தேவையோ அவன் பெரிய தேவைகளும் அவன் எதுவா இருக்கலாம் அவன் எந்த விஷயமா இருக்கலாம் அவன் சின்ன பிரச்சனையா இருக்கலாம் அவன் பெரிய பிரச்சனையா இருக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை விட்டுருவாங்க அது பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூ ஆயிடும் இல்ல அப்படிதானே ஒரு பெரிய பிளாக் ஆயிடும் ஒரு பெரிய ஒரு ரீமார்க் ஆயிடும். சின்ன பிரச்சனை நினைச்சேன் ஒரு சின்ன வார்த்தை தான் ஒண்ணுல நினைச்சேன் பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூ ஆகிட்டாங்க இத இல்ல அப்படிதானே ஒரு சின்ன கட்டி தான் நினைச்சேன் பார்த்தா அது என்ன கட்டியாச்சு கேன்சர் கட்டியாச்சு சின்ன கட்டி தானே ஒண்ணு நினைச்சேன் பார்த்தா பெரிய கட்டியா போச்சு அது பெரிய இதுவாகி போச்சு வியாதியா உண்டாகிடுச்சு அப்படிதான் சொல்லலாம் உண்டு. நீங்க உள்ள வந்தீங்கன்னா தாவீது சொல்றாரு திரும்பி வாசிப்போம் அதே அவன் வேர்ட்ஸ் வாசிப்போம் சங்கீதம் 57:2 வாசிக்கலாம். எனக்காக யாவும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன் நோக்கி நான் அவன் கூப்பிடுவேன். பாருங்க செபிக்கணும் நமக்காக முடிக்க போகிறாரு அவன் யாவும் செய்து என்ன செய்வான் அவன் முடிப்பான். பேரண்ட்ஸ் கிடையாது பேரண்ட்ஸ்னால என்ன செய்ய முடியுமோ அதுதான் செய்ய முடியும் தெரியுமா உங்களுக்கு எங்கனால என்ன பெஸ்டா நல்ல ஒரு சாப்பாடு கொடுப்போம்ப்பா ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு பொரியல் வறுவல் பாயசம் வடை அவன் ஏதோ ஆதரவு தான் கொடுப்போம் நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம் அவன் நல்ல சுடிதார் மெட்டீரியல் அவன் போட்டோம் அவன் பிள்ளைகளுக்கு சொல்லி நல்ல ஒரு ஸ்கூல் கொடுப்போம் அவன் எஜுகேஷன் கொடுப்போம் அடுத்த தம்பி அவன் நம்மளால புரிஞ்சு அதுதான் அவன் அழக பிள்ளை அவன் ஆனா பாத்தீங்கன்னா தாவீது சொல்றாரு அவன் எனக்காக யாவும் செய்து முடிக்க போகிற உன்னதமான கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். கரங்கள் தட்டுங்க திரும்பி கரங்கள் தட்டுங்க. இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழம் நோக்கி அவன் ஆழமா இருக்கிறது வாசிங்க. நீ உள்ள வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள போவோம். எரேமியா 33:3 வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் பழக்க வசனங்கள் தான் வாசிப்போம். தெரிஞ்ச வசனத்தை வாசிங்க 33:3 பா. என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். என்னமா சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடு பெரிய காரியம் பார்த்தா சொல்றீங்களே பிரிச்சு கொடுப்பாரு வாஷிங் மிஷின் கொடுப்பாரு ஓசில கொடுக்கிற பொருளுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. அவன் அப்படியே பாஸ்டர் அவன் நீங்க நானும் படிச்சு சம்பாதித்து அதை வாங்கும் பொழுது வேலைக்கு போய் வாங்கும் பொழுது நான் வாங்கின டிவி நான் வாங்கின செல்போன் நான் வாங்கின உடைமைகள் ப்ராப்பர்ட்டிகள் சோபா செட் அது இது சொல்லி கொண்டிருப்போம். அப்ப என்ன செய்வோம் அந்த பொருட்களை ரொம்ப பத்திரமா ரொம்ப மூடி போட்டு ரொம்ப தொடச்சி நான் வாங்கின மிக்சி நான் வாங்கின கிரைண்டர் நான் வாங்கின சோபா செட் நான் வாங்கின டிவி என்ற சொல்லுவதற்கு என்ன பண்ணுவோம் ரொம்ப அழகா வச்சுப்போம். அப்படிதானமா ஓசில வாங்க கிரைண்டர் எங்க மிக்சி எங்க அவன் ஃபேன் எங்க காணாம போச்சு. இங்கதான் இருக்கிறீங்க எல்லாரும் நினைக்கிறேன் அவன் விசுவாசிக்கிறேன். நீ உள்ள பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாருன்னா அவன்
என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சத்தமா, இவ்வளவு சத்தமா. காலையில 3 மணி 2:45 எழுப்பிட்டேன். 2:30 தான் 2:30 நான் எழும்பும் போது கரெக்டா டைம். அவன் 2:30 மணி எழுப்பி 2:30 மணில இருந்து ஜெபம் பண்ற 7:30 வரைக்கும், 7 மணி வரைக்கும் ஜெபிச்சு 7:15 வரைக்கும். கண்ணு அசைக்குது, அவன் இழுக்குது, தூக்கம் தான் வருதான் ஒரு பக்கம். அதனால சோத்திரம் பண்ணி கொண்டே இருந்து. அல்லேலூயா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? வாசிங்க, நீங்க திரும்பி வாசிங்க. இவதான் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ஆக அவன் எனக்காக யாவும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன் நோக்கி நான் அவன் கூப்பிடுவேன். பாருங்க, மூளை சாதிக்காதது என்ன சாதிக்கும்? நம்ம வாய்ச்சாலாம் ஒண்ணும் கிடையாது, உன் திறமெல்லாம் கிடையாது, உன் டேலண்ட்லாம் கிடையாது, நம்ம டேலண்ட்லாம் கிடையாது, நம்ம பர்சனாலிட்டிலாம் கிடையாது, நம்மளோட பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, நம்மளுடைய எஜுகேஷன்லாம் கிடையாது, நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிடையாது, சொந்த பந்தங்கள், ஊர் மக்கள், ஜனங்கள்லாம் கிடையாது. அவன் யாருங்க? எனக்காக எனக்காக யாவும் செய்து முடிக்க போகிற உன்னதமான கர்த்தரை நான் கூப்பிடுவேன். கரக தட்டுங்க, கரக தட்டுங்க. நம்மளுடைய ஃபியூச்சர், நம்மளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் தான் செய்து முடிப்பார். பேசலா பாஸ்டர்லாம் விசுவாசமா வந்திருக்காரு பாருங்க, வெளியே விசுவாசமா வந்து ஊழியம் செய்யறாரு பாருங்க. எவ்வளவு ஃபெய்த் பாருங்க, அக்கார்டிங் டு ஃபெய்த். அவன் அல்லேலூயா அவருக்குள்ள விசுவாசம் பார்க்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நீங்க உள்ள வந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிப்போம். அவன் 1 சாமுவேல் முதலாவது குறிப்பு எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் எல்லாமே. அவன் 10வது வாக்கியத்தை வாசிப்போம். 10 வாசிங்க. 1 சாமுவேல் 10 வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10. மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்னங்க பண்ணாங்களா? அவள் போய் பாருங்க, என்ன பாருங்க, லேட்டா வந்தீங்கன்னா அப்படி வந்துடணும். என்ன சொல்றாரு? அவள் போய், யாருன்னா அவள் அண்ணாள். எங்க போனா? ஸ்டேஷனுக்கு போனா, அரசாங்கத்துக்கு போனா. சொல்லுமா, வீட்டுல சண்டை நடக்குது, குழப்பம் நடக்குது, வீட்டுல ஒரு வாக்குவாதம் நடக்குது. அவன் இல்ல வார்த்தை ஹேட் பண்றாங்க, அவன் சாடிக்கிற மாதிரி சொல்றாங்க வார்த்தைய, அவன் நோகடிக்கிறாங்க, அவன் தேவையில்லாதெல்லாம் சொல்றாங்க, அவன் ரபிஷான், அவன் இதெல்லாம் சொல்றான், அவன் வார்த்தைலாம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளை இந்த ஸ்திரீ என்ன செய்றாங்க? அண்ணா என்ன பண்றாங்க? தேவனுடைய அவன் ஆலயத்துக்கு போனாங்க. ஆலயத்துல போய் என்ன பண்ணாங்க? அவன் ஜெபம் பண்ணாங்க. அவன் அதனுடைய கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுது. பாருங்க, எல்கனா இருக்கிறாங்க, அவன் பெனினா இருக்கிறாங்க அங்கல. அவன் பெனினாலுக்கு என்ன இருந்துச்சு? பிள்ளை இருந்தது. அவன் அண்ணாளுக்கு என்ன இல்லை? அவன் என்னமா இல்ல, பிள்ளை இல்ல. அதனால இந்த அம்மா அந்த அம்மா தான் என்ன சொல்லுது? அவன் கேவலமா பேச. வாசிங்க, ரசத வாசி. சேனைகளின் கர்த்தாவே தேவரே 6 வாசிமா. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷத்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். எப்படிங்க? ஒரு வீட்டுல நடக்க ஒரு தகராறு பாருங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிறதான ஒரு பிரச்சனை இல்ல. இந்த அம்மா அந்த அம்மா என்ன பண்றாங்க? ஏசுறாங்க, பேசுறாங்க, அவன் வார்த்தையால் அவன் கொள்றாங்க. இப்போ நம்ம ஊர் அதான் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமே, ஒருத்தன் நம்மள ஆனாவே போதும் பார்த்துருவோம். அவன் அழுதானே காலை மிதிச்சுட்டாங்க தெரியாம தான் சொல்லுவாங்க சாரி. எப்படி நீ சாரி, எப்படி நீ காலை மிதிப்ப, எக்ஸ்கியூஸே பண்ண மாட்டோம் இல்ல, சாரி கூட எடுத்துக்கொள்ள மாட்டோம். அவன் சண்டை போட்டுருவோம். அப்படிதானே? நம்ம வீட்டில் இருக்கிற சண்டை பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை நடக்கும். நம்மளை யாருன்னா இப்படி சொல்லிட்டாங்கன்னா என்னங்க செய்வீங்க சொல்லுங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிய பிடிச்சிக்கிட்டு நாம பேசலாம், சண்டை போடுவோம். அப்படிதானப்பா? என்ன பண்ணுவீங்க சொல்லுப்பில்ல? கன்னத்துல கை வச்சிருக்க மகளே என்ன சொல்லுங்க? சண்டை போட்டுருவோம். அப்படிதானே? பயங்கரமான அவன் வாக்குவாதம் நடக்கும். ஆனா நீ உள்ள வந்தீங்கன்னா அண்ணால் பார்த்தீங்கன்னா யாரா? அவன் ஒரு அவன் நல்ல ஒரு ஸ்திரீ, அவங்க அவன் ரட்சிக்கப்பட்ட ஸ்திரீ, அவன் குணஸ்தான ஸ்திரீ, அவன் புத்தி உள்ள ஸ்திரீ. அல்லையா சொல்லுங்க, சொல்லுங்க, அருகாம ஆலப்பா சொல்லுங்க, அவன் குணஸ்தான ஸ்திரீ சொல்லுங்க.
ஸ்திரீ பாருங்க, சொல்லுங்க. புத்தி உள்ள ஸ்திரீ சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சிரித்த முகத்தோட சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லாது. ஆம்பளை பாஸ் அவன் உங்களுக்கு அவன் லேடிஸ்க்கு எல்லாம் சொல்லிங்க, ஒருத்தருக்கு சொல்லிங்க. குணசாலின ஸ்திரீப்பா, அப்பா ரட்சிக்கப்பட்ட ஸ்திரீப்பா. அவங்க என்ன ஸ்திரீங்க? அவங்க ரட்சிக்கப்பட்ட ஸ்திரீப்பா. நல்லா அழகா சொல்லுங்க, ஸ்டைலா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட ஸ்திரீப்பா. அவங்க நம்ம ஆளை பார்த்து ரட்சிக்கப்பட்டாலும் கூட, அந்நிய பாஷை பேசினாலும் கூட, திருவிருந்து எடுத்தாலும் கூட கட்டாவது வந்துடும். லுடக்குற ஒரு ராக்கெட் வந்துருது ரேஷன் கடையில். வருதா வரலையா நமக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும் என்ன பத்தி. அவன் பேசுதா, வருதா வரலையா? திடீர்னு ஒரு கோபம் ரேஷன் கடையில் வருதா, பம்படியில வருதா, பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பேப்பர் பறந்து வந்தா போய் சண்டை போட்டுறான். அது ஏதோ காத்துல பறந்து வந்தது, ஏதோ ஒன்று பண்ணிட்டாம சோத்திரம் பண்ணி தூக்கி போடாம என்ன பண்ணுவோம் நம்மள அந்த சொல்லுமா டுஷுன் டுஷுன், சும்மா ஈரான் ஈராக்கு மாதிரி இருக்கும் சண்டை. அவன் உக்ரைன் நடக்கும், ரஷ்யா நடக்கும் யுத்தம், அது போல இருக்கும். அவன் அப்படிதானே பக்கத்துல கட்டுகிற இயேசுவை நாமத்தில் அப்படிதானே. நம்மளுடைய பெந்தகோஸ்து சபைலாம் பார்த்தா கட்டுகிற ஜபம் தான் அதிகம். சிங்கத்தை கட்டுகிறேன், கரடியை கட்டுகிறேன், பிசாசு சைத்தானை பச்சாவை கட்டுகிறேன். இது வந்து ரொம்ப ஒரு வாய்ப்பாடு மாதிரி போச்சு, டேபிள்ஸ் மாதிரி நம்ம கிறிஸ்தவர்களுக்கு. எப்படி நாங்க சிரிக்க சந்தோஷமா இருக்கீங்களா? கரங்க தட்டி கத்தமைப்படுத்துங்க. நான் கொஞ்சம் நல்லா சொல்லுவேன், அப்படிதான் சொல்லுவேன், ஆழமா தான் சொல்லுவேன், அப்பதான் நல்லா புரியும். நல்லா மசாலா கசாலாம் தனியாக தான் சிக்கன் 65 நல்லா இருக்கும் இல்ல, நல்லா ஊறணும். ½ an hour ஊறணும். நம்ம தாய அம்மா தாயே பேசுதா, ½ an hour ஊறணும். நல்லா ஊறினாதான் சிக்கனை சும்மா எண்ணெயில போட்டு எடுத்தீங்கன்னா சும்மா சும்மா எப்படி சிக்கன் 65 பார்க்கட்டு சும்மா ரெட்டிஷா சும்மா அளவா சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு டேஸ்டா இருக்கும். அது போலதான் ருசிக்கணும் வசனத்தை, டேஸ்ட் பண்ண தியானிக்கணும். அந்த இடத்துல என்ன நடக்குது, என்ன தகுனாரு பாருங்க, எப்படி இருக்கிறாங்க பாருங்க அந்த அம்மா. நம்ம எப்படி இருக்கிறோம்? கை வச்சுங்க அந்த இடத்துல. ஏசப்பா அண்ணால கூட நாக்குங்க, அண்ணால கூட நாக்கிடுங்க ஏசப்பா. அழைத்து போனா ஜெபம் பண்ணலாம் ஏசப்பா. அழைத்து போயிட்டா பாவ வாக்குவாதம் பண்ணல ஏசப்பா, சட்டம் போடல ஏசப்பா, பிடிவாதம் பண்ணலையே. அப்படியேம்மா என்ன சொல்லுதாமே, பதிலுக்கு பதில் சொல்லலையே. பேசல அந்த இடத்துல என்ன பண்ணலாம், உட்காந்து இல்லையே. நம்மளா தானே அங்கே உட்காந்துருவோம், வா ஸ்டேஷன் போயிடலாம். அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கலாசாரம் பண்ணுவோம், பெரிய ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது, நல்லவங்க. கரங்க தட்டிக்கோ, உங்களுக்கு நீங்க கை தட்டிக்கொள்ளுங்க. நீங்க ரொம்ப நல்ல விசுவாசி, ஐயா சொல்லாரு, கரங்க தட்டிக்கோ. எங்க விசுவாச அடிச்சுக்க தமிழ்நாட்டில் யாரும் இல்லை பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த அம்மாவுக்கு ஒரு இது இருக்குது, ஓப்பு. பெண்ணினா சொல்றது, அந்த அம்மா நம்ம சொல்றது, இவங்க நம்ம சொல்றது, அவங்க நம்ம சொல்றது, பக்கத்து வீட்டுக்கார நம்ம, ஊரு நம்ம சொல்றது, தெரு நம்ம சொல்றது, சொந்தக்கார நம்ம சொல்றது. சொல்லுமா இவங்க நம்ம சொல், விசுவாசி நம்ம சொல்றது. சொல்லுமா அவங்க நம்ம சொல்றது, இவங்க நம்ம சொல்றது. கர்த்தர் எனக்கு சொல்றாரு, எனக்காக யாவும் செய்து முடிக்க போற உன்னதமான கர்த்தர் நோக்கி நான் கூப்பிடுவேன். கரக தட்டுங்க, கரக தட்டுங்க, கரக தட்டை கத்திரமாக படுத்துங்க. பாருங்க, இந்த அம்மா என்னதான் சண்டை போட்டாலும், யாரு எந்த அம்மா சொல்லுமா, பெரியநாள் அண்ணாளுக்கு என்னதான் சண்டை போட்டாலும் இந்த அம்மாவுடைய விசுவாசம் எப்படி இருக்குது சொல்லுங்கம்மா, ஸ்ட்ராங் ஆகுது. ஸ்ட்ராங் டீ எப்படி இருக்குது இந்த அம்மா, நல்லா உறுதியா இருக்கிறாங்க ஆண்டவருக்குள்ளாக. அதனாலதான் என்ன செய்யல, விசுவாசத்தை விடல பாருங்க, தலைமை விடல பாருங்க. வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிப்பான். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீ, உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கண் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அடுத்த வாசிமா, 12 வாசிமா. கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து எப்படிங்க வெகு நேரம். இன்னைக்கு உங்க ஜபனா எப்படி, இன்னைக்கு அவரு சொன்னா 6ஆம் இடத்துல தேவ மனுஷன் சொன்னார் பாருங்க, ஜப நேரம் எப்படி, உங்க ஜப நேரம் எப்படிங்க கேளுங்க. அழுப்பா கேட்டுப்பா பாருங்க, உங்க ஜப நேரம் எப்படி கேட்டுப்பாரு. அதிகாலை எழும்புறீங்களா, நேரம் எடுத்து செபிச்சாங்களாம். ஸ்பெண்ட் பண்ண டைம் சும்மா என்ன சொல்றது, அத்துமா சோத்திரம் அப்படியே ஓடக்கூடாது. கேலண்டர் இருக்கிற வசனத்தை வாசிச்சுட்டு நான் இருக்கிற பயப்படா உன்னோட கூட என்ன டேட் 5ஆம் தேதி எனக்கு பையா
அஞ்சாம் தேதி அவன் வஸ்திரத்தை வாசி ஜெபம் பண்ணி ஓடக்கூடாது, பஸ் பிடிக்க ஓடக்கூடாது. அதுக்காக கொஞ்சம் காலையில் எழுதி அவன் கொஞ்சம் தியாகம் பண்ணு, அவன் பிராக்டிஸ் பண்ணுங்க, அவன் அல்லேலூயா, அவன் டெடிகேஷன் பண்ணுங்க, அவன் அல்லேலூயா, உழைங்க கொஞ்சம் தேவ சமூகத்தை அவன் இது பண்ணுவாங்க, அவன் அல்லேலூயா, முழங்கால் இடுவோம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்க உள்ள வந்தீங்கன்னா என்ன பண்ணாங்களா? அவன் நேரம் எடுத்து செபிச்சான். சொல்லுங்க சொல்லுங்கப்பா, பக்கத்தால சொல்லுங்க. நேரம் எடுத்து செபிக்க பழகுங்கள். நான் சொல்றேன் பாருங்க தம்பிக்கு, எனக்கு பார்க்க மாட்டேன். நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க, அவன் நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க, நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. அவன் ஸ்பெண்ட் பண்ண அவன் டைம், அவன் மோர் தென் அவன் the prayer time. அவன் உங்களுடைய ஜெப நேரங்கள் அவன் அதிகரிக்க பண்ணுங்க. புரிகிறாதீங்க. நாளடைல ஆரம்பத்துல நல்லா ஜெபிச்ச, நல்லா காலையில எழுமே நல்லா டீ சாப்பிடுற, இப்பெல்லாம் பார்த்தா டீக்கல சொப்பு லைனா நிக்குது, விசுவாசத்துக்கு தான் நிக்குது. ஃபர்ஸ்ட் டீ குடிச்சணும், ஃபர்ஸ்ட் அப்ப பொற சாப்பிடணும், அப்ப பிஸ்கட் சாப்பிடணும், அப்புறமா தான் ஆத்மாவை கத்திர சொத்துன்னு வருது, அப்புறமா தான் ஜபமே வருதுன்றாங்க நிறைய பேர். அப்படின்னாங்க விட்டிய காலையில 2 மணிக்கு 3 மணிக்கு 1 மணிக்கு அதிகாலையில் எழுப்பி இரவெல்லாம் நீ செபிச்சு பாரு, கால வடல பரிசுத்த ஆவி அவனுக்கு அற்புதம் செய்யலாமா? என் வாழ்க்கையில நிறைய அற்புதம் பண்ணுங்க. லாஸ்ட் வளர்ந்த பையன் தான், யாரும் கிடையாது, எனக்கு ஆஃபரன் தான். nobody has for me. அவன் பேரண்ட்ஸ் கிடையாது, அம்மா அப்பாலாம் இல்லை, அவன் பார்க்கலடா, அவன் பார்த்ததே கிடையாது. சல்வேஷன் லாஸ்ட் வளர்ந்தவன் தான், ஐயாவுக்கு தெரியும், பாஸ்டருக்கு தெரியும், அவன் யாரும் கிடையாது. nobody has. அவன் பியூர் ஆஃபரன் பிளாட்ஃபார்ம், கேர் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். அவன் என்ன சொல்லுங்க ஊர்ல பிளாட்ஃபார்ம் வருது பாரு, பரதேசி வருது பாரு, அவன் பரதேசி தான். பரவலக அவன் வாசி. கரக தட்டு, கரக தட்டுமா. பரதேசி உலகத்தில், ஆனா பரவலக வாசி நடந்து கொண்டு போற ஊழியர்கள். அவன் எவ்வளவு விதமான அவன் இந்த பிரச்சனைக்கு தெரியும், போராட்டங்கள், தாக்குதல், பொறாமைகள், எரிச்சல்கள், அவன் தடைகள், நிறைய தாக்குதல், நிறைய தாக்கி கொண்டே இருக்கிறான் பிசாசான. ஊழியத்துல, குடும்பத்துல, சமுதாயத்துல அவன் எல்லா விஷயம் பிள்ளைகள் அவன் ஆளாகிட்டாங்க, அவன் வளர்த்துட்டாங்க, அவன் அல்லேலூயா வளர்ந்துட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பத்தின இந்த நாள் வரைக்கும் உதவி செய்தார். ஆகதான் தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 27ஆம் சங்கீதமா வாசிங்க, அந்த 10 வாசிமா, ஒரு சின்ன வசனம் தான் அவன் வாசிங்க. தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என்ன சொல்றாரு? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார்கள். கைவிட்டாலும் இவர் சொல்றாரு, நான் என்ன சொல்லுவேன், அவன் கைவிட்டுட்டாங்கப்பா, கர்த்தரை சேர்த்துக் கொண்டார். கரங்க தட்டுங்க, கரங்க தட்டுங்க. என்ன பாஸ்டர் நம்ம மூலம் அவன் உங்களை பார்த்தா ஆஃப்ரன் மாதிரி, அண்ணாதி பையன் மாதிரியே தெரியல, உங்களுக்கு எல்லாரும் இருக்கிற மாதிரி, பெரிய ரிச்ல இருந்து வந்த மாதிரி தெரியுதா பாஸ்டர்? பேக்ரவுண்ட் பார்த்து உங்க முகத்தை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க பார்த்தா யாரும் இல்லைன்றீங்களே. ஹலோ, கர்த்தர் இருக்கிறார், அழகா நடத்துறார், சூப்பரா நடத்துறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? வாசிங்க சங்கீதம் 34ஆம் சங்கீதமா 6வது வாக்கியத்தை வாசிங்க சீக்கிரமா, முடிச்சல, கடகட ஓடில, டைம் போச்சு. இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை நம்மை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எப்படிங்க? இந்த ஏழை அவன் புவர் மேன் என்ற தாவீது தாழ்த்துகிறார், தாழ்த்திக் கொண்டார். ஏழப்பா, ஏழை, பொண்ணுக்குது, வெள்ளிக்குது, படம் பழகுது, எல்லாம் இஸ்ரவேல் சனகாம ராஜாவா இருக்கிற எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. எவ்ரிதிங்ஸ் ஹேவ், பட் he said புவர் மேன், ஏழை மனுஷனா இந்த ஏழை கூப்பிட்டான். வராரா ஷிக்காலா போதி அந்தாரா, பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு இருக்கிற ஆவியான சேனை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சேனை கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். ரீமாலா ஷிக்காலா போதி அந்தாரா, ஆமென். பயப்படாதே, உன் அழைத்தவர் அவன் உண்மை உள்ளவன். ஆரம்பம் அற்பமாதால முடிவு சம்பூரணமாக்கும். உறுதியா நில்லுங்க, உறுதியா ஸ்ட்ராங்கா இருங்க. அவன் எப்படி இருக்கணுமா? பக்கத்துல சொல்லுங்க, உறுதியா நில்லுங்க. நல்லா சொல்லுங்க, நல்லா சிரித்த முகத்தோட சொல்லுங்க. பேக்ல சொன்ன மாதிரி தெரியலையே, அந்த இடங்கள்லாம் சொன்ன மாதிரி தெரியலையே. உறுதியா நில்லுங்க, கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா நில்லுங்க. என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், என்னோட 1000 பேர் 1000 சொல்லிக்கிறான் தெரியுமா? ஆஃப்ரன்னாவே அவனுக்கு என்ன வாயில் அவன் பாப்கார்ன் மாதிரி. அவன் பாப்கார்ன் எதுக்கு? அந்த பஞ்சு மிட்டாய் மாதிரி புஷ்னு போயிடும். இவ்வளவு பெருசா இருக்கும் பாக்கெட். நடமா அந்த பாக்கெட் பஞ்சு மிட்டாய் பார்த்தா பாக்கெட்டுக்கு நல்லா புஷ், சும்மா அழகா கலரா இருக்கும், வெரி 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 நைஸா இருக்கும். உள்ள போட்டீங்கன்னா எப்படி போது கூட தெரியாது, புஷ்னு உள்ள போடும்.
அது மாதிரியான புஷ்ஷுன்னு சாப்பிடுறவங்க இருக்கான் மனுஷன். அவர்கள் மக்கள் சவால்கள், சத்தானுக்கு சவால்கள். கேளுங்க பாஸ்டர், கேளுங்க எவ்வளவு பாடு வேதனைகள். ஒரு மனுஷனுக்கு யாருமே இதெல்லாம் எப்படி ஊழியம் செய்வாங்க, எப்படி சபை வைப்பாங்க, எப்படி அவன் குடும்பம் காரியங்களை பார்த்து பெரிய சவால். மகள் இருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. அவன் பாஸ்டருடைய ஜார்ஜ் ஐயாவுடைய மகள் இங்க இருக்கிறாங்க பாருங்க. வேளா அவன் வேளாதான இவன் வேலை. அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தெரியும், அவங்களுக்கு தெரியும். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே சொல்ல மாட்டீங்களா? என்னமா சொன்னாரு இப்போ? ஒன்று சொன்னாரு ஒரு இது பேட்ஸ். என்ன சொன்னாருமா? ஊழியக்காரங்க உறுதியா எப்படி பாருங்கண்ணா, கை கொடுங்க. நான் சொல்றேன், உறுதியா இருப்பான், ஸ்ட்ராங்கா இருப்பான், விசுவாசத்துல ஜபத்துல ஸ்ட்ராங்கா இருப்பான். சொல்லுங்க அப்படியே எல்லாரும் சொல்லுங்க, பாஸ் பண்ணுங்க. பின்புறத்துல சொல்லுங்க, பின்புறத்துல சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நீங்க அவன் ஒருத்தர் சொல்ல உறுதியா இல்லைங்க, விசுவாசத்துல உறுதியா, ஜபத்துல உறுதியா, எல்லாத்துல உறுதியா, எல்லா தடவை நல்ல சோத்திரம் பாருங்க. சொல்றாரு பாருங்க, ஒரு வசனம் நினைக்கிறேன் நான் இருக்குது. அவன் நிறைய வசனம் இருக்குது, எல்லாமே எடுக்கல. ஆனாலும் சும்மா உங்க விசுவாசத்தை அவன் தட்டி எழுப்பும்படி, உங்க ஜப வாழ்க்கை தட்டி எழுப்பணும். தூங்கி கொண்டிருக்கீங்க, ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, ரொம்ப டிசப்பாயிண்டா இருக்கு, நடக்குமா நடக்காத, யாகுமா ஆகாத, முடியுமா? இன்னைக்கு உள்ள ஆராதனுடைய சாங் பார்த்தீங்கன்னா உமால் ஆகாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. வாசிங்க 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்பில்லை. வாசிங்க சிஸ்டர். 1 தெசலோனிக்கர் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. கரகட்டு இடைவிடாமல் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உறுதியாக இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. அவன் இந்த பிசாசு இருக்கிறான் பாருங்க, நம்மளை எதனா ஒரு குழப்பத்துக்கு உண்டாக்கிடுவான். ஒன்றே என்ன இருக்குது, உனக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது, படிப்பு இல்லை, அழகு இல்லை, பர்சனாலிட்டி ஒண்ணுமே இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இல்ல 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 இல்லதான் சொல்லுவான். நீங்க சொல்லணும், இயேசு இருக்கிறார். கர்த்தரே என்னுடைய பங்கு, கர்த்தரே என்னுடைய சுகந்திரம். கரகத்தை கட்டாயப்படுது. கர்த்தரே எனக்கு பங்கு, என் சுகந்திரம். கர்த்தரே எனக்கு பங்கா இருக்கிறப்பா. அவதான அப்படிதான் சொல்லி இருக்கிறேன். 400 ரூபாய் ஆரம்பிச்ச வீடு வாடகை, ஆரம்ப நாட்கள் 400 ரூபாய் எடுத்த வீடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்ல ஒரு இது கொடுத்துருக்காரு. அவன் அல்லேலூயா, அந்த பிளாட் கொடுத்துருக்காரு. வீடு ஐநா மாத்திரம். கரகத்தை கர்த்தர் லிப்டோட கொடுத்துருக்காரு. லிப்ட்னா சும்மா கிஃப்ட் மாதிரி. அவன் 400 ரூபாய் வாடகை இருந்தாங்க. 400 ரூபாய் வாடகை ஆரம்ப நாட்கள். 500 ரூபாய், 600 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய் ஆச்சு. 1000 ரூபாய் தர முடியல, அழுது இருக்கு ஆண்டவருக்கு. 1000 ரூபாய் வாடகை தர முடியல ஏசப்பா. அவன் கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப வாக்குமாக முடிவு சம்பூர்ணமாக கர்த்தருடைய பிள்ளைகள் அழகா ஆசிரியர் பார்க்க சொல்கிறார். சங்கீதம் 34ஆம் சங்கீதத்துல அந்த 10ஆவது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிக்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிருந்து பட்டறையா இருக்கு, கர்த்தரை தேடுகளுக்கோ கரகத்தை கட்டளை கொடுங்க. நல்ல தேடுங்க ஆண்டவர், உறுதியா நில்லுங்க, நல்ல ஸ்ட்ராங்கா விசுவாசத்துல. யார் என்ன சொன்னாலும் உங்க ஜெப வாழ்க்கையில இது பண்ணாதீங்க, குறைச்சிடாதீங்க, இழந்துடாதீங்க, தூக்கிடாதீங்க, சோர்ந்து விடாது, ஓடிடாத. இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, ஓடிடாதீங்க வெளியே. இருக்கிற இடத்துல இரு, இருக்கிற சபையில இரு. ஆசிரியப்பா கர்த்தர் அவன் வாழாக்காம தலையாக்காம கீழாக்காம மேலாக்காம கரகத்தை கர்த்தரை மயப்படுத்து. பாஸ்டர் சொன்னார், என்ன சொன்னார் பாஸ்டர்? எல்லாருக்கும் ஊழியர் கரங்க தட்டுங்க. அருமையான ஊழியக்காரர் பாஸ்டர். பிராட் மைண்டஸ், பரந்த மனப்பான்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை சொல்ல மாட்டீங்களா? வாசிப்பமாக திரும்பி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வாங்க, உள்ள வாங்க. அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பார்ப்போம், அந்த அம்மாவுடைய ஃபெய்த்தை பார்ப்போம், அந்த அம்மாவுடைய ஜெப வாழ்க்கையை பார்ப்போம். என்ன பண்றாங்க நம்ம இப்போ? நேரம் எடுத்து ஜெபிச்சாங்க. என்னமா நேரம் என்னமா? அட்லீஸ்ட் 1 hour ஆகும். நீங்கள் விழுப்பிருந்து ஜெபிக்க கூடாதான் கேட்கிறாங்க. 1 hour ஜெபிக்கிறீங்களா? 1 hour ஜெபிச்சா கேளுங்க. நேத்து ஜெபம் பண்ணியா கேளு. நேத்து ஜெபம் அவன் இன்னைக்கு ஊற்ற, இன்னைக்கு ஒரு ஆரியஸ். இன்னைக்கு எல்லாமே ஜெபிக்காம ஓடி வந்திருப்போம். பைபிள் எடுத்து 1 மணி நேரம் 24 hours இருக்குதுல. 24 hours என்னப்பா ஒரு நாளைக்கு? அவன் 24 ஹவர்ஸ்ல 1 hour ஜெபிக்கிற படத்துக்கு பாப்பா. வாழிய பிள்ளை பைபிள் வாசிக்கிறியா? பைபிள் பட்டியா? வாசிக்கிறீங்களா? சொல்லுமா. எடுக்கிறது பைபிள் தான் எடுக்கிறீங்களா? நீங்க முதல்ல எடுக்கிறதே கிடையாது. செல்போன் உருட்டிக்கிட்டே இருக்குது.
வாட்ஸ்அப் பார்த்துக்கினே ஃபேஸ்புக் பார்த்து படுத்துக்கிட்டு செல்போன் தூங்குற வரைக்கும் விடிய விடிய செல்போன் தான். இப்போ செல்போன் தான் வாழ்க்கை. வாழிவு கூடாது. சின்ன பசங்கிட்ட கூட செல்போனை போது சோறை ஊட்டி செல்போனை கொடுத்தா அதனால பொம்மை சேனல்லாம் பார்த்து அவன் 4 வளைய செல்போனை தரமாட்டான். செல்போன் கூட அடிக்கிறான். 5 விளையாதது 50 விளையமா? கரங்கள் தட்டுங்க. சின்ன வயசுல கொடுத்தோம் பாச நிலாவை பாரு சந்திரனை பாரு தான் சோறு ஊட்டினா. அப்போ இப்போ பாத்தீங்கன்னா சோறு செல்போன் கையில கொடுத்து நல்லா பாரு இன்னும் பாரு நான் சோறு ஊட்டிக்கிட்டே இருக்கேன். அவன் அது பாத்தீங்கன்னா பண்ணுது. அவன் ஒரு ஏஜ் வந்தோன்னா டீனேஜ் வந்தோன்னா சண்டை போடுது, ஃபைட் பண்ணுது. ஃபைட் பண்றதுல அதான் இங்கதான் இருக்கீங்க, நான் உங்களுக்கு கவனிக்க வேண்டிய. அவன் சிஸ்டர் நான் கவனிக்க வேண்டிய அவன் தேடுறாங்க சிஸ்டர் எங்க எங்க அவன் அதற்கு சோத்திரம் பாருங்க. என்ன பண்றான் அவன் செல்போன் கையில கொடுத்து பசங்களை பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் வந்தவன் அந்த அவன் அந்த 7th 8th 10th +2 காலேஜ்ல போனா அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் நோ சான்ஸ். இங்கதான் இருக்கியா? நம்ம ஆளுங்க செல்போன்ல ஓடிச்சு. இவங்க தான் பாக்குறாங்க பாத்தீங்கன்னா அம்மா பாருங்க ஐயா பாருங்க பயங்கரம் பாக்குறாங்க. கரகம் தட்டுங்க. ஒருத்தர் சொல்றா கேட்ட கருத்து கேளு பாஸ்டர். வாலிப பசங்க சும்மா தான் பாக்குறாங்க பாஸ்டர். இந்த பெருசுங்க வீட்டுல உட்கார்ந்து பாரு அது கூட கேம் ஆடுது பாஸ்டர். அடி அற 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 யாரு ஆடுறா? நானும் பயந்துட்டு ஆடுறா ஆடுறானா எவனோ அடிக்கிறான் போது. யாரோட அடிக்கிறா பார்த்தா போன்ல அடிக்கிறப்பா கேம் பாரு. ஹலோ இங்க இருக்கீங்களா? பைபிள் வாசிக்கிறியா? ஜெபம் பண்ணியா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு, அப்புறம் மேலே யாவும் கூட கூட்டி கொடுப்பார். முதலாவது என்ன செய்யணும்? செல்போனை பார்க்கணும். யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் ஃபேஸ்புக்ல என்ன போட்டுருக்கோம், வாட்ஸ்அப்ல என்ன போடுற எனக்கு என்ன ஒதுங்குது. அவன் முதலாவது டீ குடியா சொன்னார், முதலாவது பேப்பர் வாசிக்க சொன்னார், முதலாவது கடைக்கு போக சொன்னார், முதலாவது என்ன பண்ணோம்? நல்லா முகத்தெல்லாம் கழுவாமே பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ண கரங்கத்தை கத்திரமே பண்ணு. எங்க வீட்டம்மா உடம்பு சரியில்லை, கீழே விழுந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு அவங்க வரல. அமே சாரி கத்தருக்கு சொல்றேன் பாஸ்டர் ஐயா சொல்லிட்டேன் நேற்று ஐயா நான் ஒண்டி தான் வரும் ஓகேவான்னு கேட்டேன். ஓகே வரல அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அவன் பேசலாம் பாஸ்டர். அவன் அலுவலையா அவன் கீழே விழுந்து கொஞ்சம் முட்டி அந்த காடு பாதத்திற்கு குதிக்காத உடஞ்சிச்சு, ப்ரோக் ஆயிடுச்சு. பெட்ல இருக்கிறாங்க. ஆனாலும் உற்சாகம் பிரசங்கம் பண்ண ஊழியம் செய்யணும். அவன் நம்முடைய ஊழியத்தை நம்ம தான் செய்யணும். அவன் பேசலாம் நம்மளுடைய விஷயம் நம்ம நிறைவேற்றி கொள்ளணும். அவன் அலையா சும்மா இருக்க மாட்டேன். நான் கூட வீட்டுல கூட சும்மா இருக்க மாட்டேன், எதனாலும் பண்ணி நிற்பேன். அவன் எதாவது பண்ணுனா சட்டை போடலாம் மாட்டேன். அவன் வீட்டுல வீட்டுல இருக்க ஒக்சேஷன் நிறைய இருக்கு. வீட்டுல அவன் நிறைய டியூட்டி இருக்குது. அவன் ஒருத்தர் சொல்லுங்க டியூட்டியில பாஸ்டர் பியூட்டியாவே இருக்கணும் பாஸ்டர் நன்றான். அவன் பியூட்டிக்கு பியூட்டியா இருக்கு, அவன் டியூட்டிக்கு அவன் டியூட்டியா இருக்கு. கரங்கள் தட்டுங்க. பியூட்டியாவும் இருக்கணும், அழகாவும் இருக்கணும், அதே சமயம் அவன் டியூட்டி பார்க்கணும், ஸ்லீப் பண்ணணும், அவன் பெருக்கணும், மாப்படிக்கணும், அவன் கொஞ்சம் கொஞ்சம் அவன் ஒர்க் பண்ண வீட்டு வேலை செய்யணும். வச்ச சொம்ப அங்கே இருக்கு, வச்ச கிளாஸ் அங்கே டீ காலை வச்சு டீ கிளாஸ் அங்கே தாங்குது. எடுத்து அப்படி சிங்கில போறது கூட பையனுக்கு வலிக்குதுன்றான், பாப்பா வலிக்குதுன்றான். அவன் அவன் முடியலன்றான். அவன் மிச்சம் ஊர் சுத்த சொல்லு ஃபுல்லா ஊர் சுத்தி இருக்கு. அவன் ஓட்டரையே சுத்துது சைக்கிள் எடுத்து அடிக்கிற வேலை ஊர் சுத்தங்களா போன சைக்கிள் போன எங்க போன அங்க போன. அவன் நிறைய வாலிப பிள்ளைகளே அவன் தீனால மாதிரி தனியா போறான், ஊர் சுத்த பார்க்க போறான், அங்க போற பீச்சுக்கு போறான், இங்க போற ஃப்ரெண்ட்ஸோட போற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறான்னு சொல்லி போச்சு. வெரி சாரி, இந்த வார்த்தைகளை நான் மன்னிக்கணும். பலிபடுத்து சும்மா வராத வார்த்தை சொல்லுவான். இங்கதான் இருக்கீங்க நினைக்கிறேன்னா அடுத்த வருஷம் வாசிப்போம். 1 Samuel 1 அதிகாரம் 13 வாசிப்பில்ல. அண்ணா தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. எப்படிமா? உதடுகள் மாத்திரம் தான் அசைந்ததான். நம்ம ஜெபம் சொல்லு, பக்கத்து வீட்டு அக்கா ஜெபம் நான் கேட்டேன் எக்கா எக்கா அணுவாக்கா என்னக்கா ஜெபம் பண்றேன் கேட்டேன். ஏன் பாஸ்டர் இருந்துச்சு கட்டுகிறேன்னு அக்கா யாரக்கா கட்டுகிறேன்? என்ன கட்டுகிறியா? பக்கத்து வீட்டுக்காரல இல்ல இந்த கேம்பஸ்ல குதிரைக்கார கட்டுகிறியா? இங்க ஒரு எல்ல பிசாச கட்டுகிறியா? நீ யாரதான் கட்டுகிறேன்னு தெரியலக்கா. நீங்க பாருங்க இந்த ஜபத்தை பாத்தீங்களா? இடம் ஏவல் ரொம்ப பெரிய மனுஷமா பொருள். அவன் ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போறீங்க, அவன் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல் அவன் ஊழியத்துக்கு
ஜிஹெச்ல போய் கேம்ஸ் அவன் வாழ்பாடம் துரத்துறான் வெளியே போமா வெளியே போமாட்டான். பேஷன் கிட்ட போய் பொறுமையா போய் ஜெபம் பண்ண அப்படி ஜெபம் நல்லா இருக்கீங்களா, பரவாயில்ல, இப்போ உடம்பு அமைதியா ரொம்ப அழகா நேர்த்தியாக செபிக்கும். கரண்ட் நீ எங்கன்னா போய் வனாந்திரத்துல மலைகளில எங்கன்னா தனியா எங்கன்னா லாட்ஜ் ரூம் எடுத்து எங்கன்னா போய் செபிக்கணும், சத்தம் போட்டு நல்லா ஜெபம் பண்ணிக்கோ. வாடகை வீட்டு இருந்தா கூட பார்த்து ஜெபம். இந்த வீட்டுல வாடகை இருந்தா ஒண்ணு பிரச்சனை கிடையாது. இந்த வீட்டு சீயோன் பெத்தேல் அவன் எருசலேம் அப்படின்னா பெதஸ்தா அவன் உலாவுகிற ஸ்தலம் ஆவியானவன் அவன். கரகம் தட்டிங்க. இங்க வீடு இருக்கிறவங்க பாக்கியவாங்க தான். சத்தம் போட்டு எவ்வளவான செபிக்கலாம் வானருங்க தான் அவன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. பேசலாம். வேற வீடுகளெல்லாம் நீ போய் செபிக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து தான் ஜெபம். பிசாசு பிசாசு யார் பிசாசு? நம்ம தான் பிசாசா? ஒண்ணுமே புரியாது. சில பேர் ஜெபம் பார்த்தீங்கன்னா நான் ஒண்ணு அவன் தப்பு சொல்ல, அவன் அந்த குறை சொல்ல, அவன் குறை இது பண்ணல. என்ன நான் சொல்ல வரேன்னா, செபிக்கிற இடத்துல சில இடங்களை பார்த்து சத்தம் போடாம செபி. கரகம் தட்டு, கரகம் தட்டு வா. நீ கையை தட்டல கத்ததவன் தட்ட வச்சுருவ கரங்களை. அல்லையா சொல்லுங்கப்பா, கையை உயர்த்தி நல்ல கையை வசத்து மேல 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 மேல. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே. சுமைகள் அவே சுமைகள் உம்பாதத்தில் இறக்கி வைத்து, உம்பாதத்தில் இறக்கி வைத்து, இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இசையா உம்மை தானே என் முன்னே நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ருசிக்க ருசிக்க தான் தெரியும் அன்பு என்னது என்பது. எல்லாருக்கும் தெரியும் எல்லா விஷயம். ஹலோ, அவர் ருசிக்கல அதனால முடி அப்படி வச்சுருக்கிறான். அவர் ருசிக்கல அதனாலதான் தாடி அப்படி வச்சுருக்கிறான். அவர் ருசிக்கல லிப்டிக் போட்டுருக்கான். அவர் ருசிக்கல சலகாய் பில் பண்ணிருக்கான். அவர் ருசிக்கல மங்கி மாதிரி கட்டிங் பண்ணிருக்கிறான். அவர் ருசிக்கல அதாவது லெகின்ஸ் போட்டுருக்கிறான். அவர் ருசிக்கல அவதான மேக்கப் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஆனா ருசிக்க 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 பைபிள் வாசித்துக் கொண்டே இருப்பார். சபை அவன் அல்லேலூயா அவன் செபித்துக் கொண்டே இருப்பார். கரகத்தை கத்திரமே படுத்து வாசிப்போம். அடுத்த வசனம் வாசிப்போம். முடிச்சறேன். ஒரு 2-3 வசனம். அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் கொடியை விண்ணவிட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசம் ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சதையை என்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டேன். கரகம் தட்டுங்க. என்னமா சொல்றாரு பாஸ்டர்? இல்லாம கேட்கிறாரு. நம்ம குடிச்சியா வெளிச்சியா ரொம்ப நேரம் எடுத்து ஒரு மாதிரி முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா பாஸ்டர் ஏழுடைய பிள்ளைகள் ஒரு மாதிரி அப்படியா
பிள்ளைகள் தான் ஏழுடைய பிள்ளைகள் குடிகாரனுங்க, பேழையாடி பிள்ளைகள், கர்த்தரை அறியவில்லை. ஆகையால பாஸ்டர் பாஸ்டருடைய பார்வை அண்ணான் மேல வேறு விதமா சென்றது. எப்படி போனது? குடித்தாலோ விரித்தாலோ. ஹலோ, நீங்க நிறைய பேரும் அப்படிதான் பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்படி இல்லப்பா, அவர் சொல்றா, நானும் மனம் கிளசம் உடைஞ்சு போய் வந்திருக்கிறேன், என்னை இருதயத்தால் ஊற்றி விட்டு. பாருங்க சங்கீதத்துல ஒரு வசந்த வாசிமா பிள்ளை, சீக்கிரமா வாசிங்க, டைம் போச்சு. எனக்கு தெரியும் பாசம் முடிக்க சொல்லிட்டாருன்னு 10:35 தான் முடிக்க சொன்னார். 62 சங்கீதம் 8. சீக்கிரமா ஒரு வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை எப்படிமா? அவருடைய சமூகத்தோட இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அவர் சமூகத்துக்கு போங்க, அண்ணால போல போங்க, ஆலயத்துக்கு போங்க, செபிங்க, ஊற்றி விடுங்க, அற்புதம் நடக்கும். கேள்வியா? அவை இல்லாதவைகளே இருக்கிற அழைக்கிற கரக தட்டுங்க, கரக தட்டுமா? நீ இவ்வளவுதான் விசுவாசமா? நல்லா கையா தட்டுமா? இல்ல இருக்கிற அற்புதம் செய்வா, கடையை படைப்பா, ஒருமைகளை மாற்றுவா, சோதனைகளை மாற்றுவா, கடையை எடுத்து போடுவா. வியாதி, நோய், பிசாசு எல்லாம் கடையை உடைக்கிற ஆவியானவர் உன்னோட கூட இருக்கிறார். எதை குறித்து பயப்பட? எல்லாம் நடக்கும். குடித்தாயோ வெறித்தாயோ கேட்கிற கேள்விகள் மத்தியில இந்த புத்தி உள்ள ஸ்திரீ சொல்ற ஆன்சர் பாத்தீங்களா? வாட் வண்டர்ஃபுல் ஆன்சர். நம்மளா நான் பாச நான் மெண்டலா சொல்லி ரூசா நம்ம ஊர் பாஷையில பேசுறோம். அவன் அழன அழியா அவன் அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. மனசுலாவது நினைப்பேன், பாஸ்டருக்கு எதுவும் நெட்டு கழிச்சு போது கோல்டு கழிச்சு நம்மள ஒரு மாதிரி பேசுறாரு. நல்லா இருந்தாரு பாஸ்டர் நேற்று வரைக்கும், இன்னைக்கு கால ஒரு மாதிரி எட்டாரு, இப்படி கேட்கிறாரு நம்மளை பார்த்து. அப்படிங்கப்பா இந்த புத்தி உள்ள ஸ்திரீ சொன்ன வார்த்தைமா, நான் மனக்கரசு வெளியத்தை ஊற்றிட்டப்பா. என் பாரத்தை ஆண்டவர் அறிவார், என் சூழ்நிலைகள் ஆண்டவர் அறிவார், என் சிச்சுவேஷன்ஸ் ஆண்டவர் அறிவார். நான் உட்கார்ந்த எழுந்த படுத்த நிலவுகள் அறிந்த கர்த்தர் அவர். என் தாட்ஸ் அறிந்தவர், என் பார்வை அறிந்தவர் அவர். இங்கதான் இருக்கீங்களா? என்னங்க சொன்னாரு வசனம்? என்ன இன்னைக்கு திருவக்குள்ள ஓப்பன் கீ வேர்ட்ஸ் சொல்லுங்க. ஜெபம். ஓகே, வேற என்ன? எனக்காக யாவும் செய்து முடிக்க போகிற உன்னதமான கர்த்தரை நோக்கி நான் ஒரு வசந்தத்துக்கு டைம் போச்சு. 5 நிமிஷம் கிரேஸ் டைம் கொடுத்தா, போனஸ் மாதிரி கொடுத்தா சொல்லிட்டா போனார் பாஸ்டர். இன்னொரு கிரேஸ் டைம் எடுத்துக்கிறேன் பாஸ்டர். வாசிப்பீங்க தான் அவங்க சொல்றாங்க பாருங்க. என்ன அழகான ஒரு ஆன்சர் பார்த்தீங்களா? வாட் a beautiful lady. ஹலோ, யார் உனக்கு அம்மா இங்கே தான் இருக்கீங்க? நீ என்ன சொல்லுங்க அம்மா கிட்ட? உங்க அப்பா என்ன அப்படியே பேசுவோம், ஒரு ஒழுக்கம்ல டிசிப்ளின்ல வா வா அப்படியே பேசுவோம். பிள்ளைகளை பார்த்து நாயா பெயர் பேசுவேன், பணியா பேசுவேன், தப்பு இல்லாதெல்லாம். நீ உன் பிள்ளைய பார்த்து சபிக்கிறிய, உன் வீட்டுக்கார பார்த்து வரான் பிறந்தால் வரானா, வீட்டுக்கார பார்த்து வரான் போறான் போறான் அம்மா அவன் போறான் பாரு, கால் எடுங்க ஆண்டவரே, கால் எடுங்கன்றான். நம்ம நம்ம விசுவாசி சொல்லுது, பாஸ்டர் வீட்டுக்கார் கால் எடுக்க முடிச்சமா பண்ணுங்க பாஸ்டர். அம்மா கடை குடிக்கிறாங்க, உன் வீட்டுக்கார் கால் எடுத்தா உனக்கு யார் சோறு போடுவான்? இப்படியா ஒரு ஜெபம் பண்ண? புத்தியிலாத ஜெபம், புத்தினமான பேச்சு, புத்தினமான வார்த்தை. லூஸ் டாக்கிங் நிறைய பேர்கிட்ட இருக்கு. லூஸ் மான்சம் ஆவிக்கிற வாழ்க்கை லூசுமா நிறைய அக்கா நல்லவங்க. அவன் தங்கமான ஃபேமிலி, அவன் பாஸ்டர் கூட ரொம்ப இஷ்டம். ஸோ லைக் அவன் அடிக்கடிக்கு அவர் இது பண்ணுவாமே விசாரிப்ப, பாஸ்டர் எப்படி போதுங்க ஊழியவங்க சபை, ஏன்னா எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும், பேடனா இருக்கும் அவரை பத்தி. அவன் அவைய என்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறான். அவன் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, என்ன சொன்னாங்க நம்ம ஆன்சர்? அழகான ஆன்சர், சூப்பர் ஆன்சர். என்ன சொன்னாங்க? குடித்தாயோ வெறித்தாயோ. அவன் கேட்டதுக்கு அவன் அந்த கேள்வி என்ன சொன்ன? நானும் ரொம்ப அழகான வார்த்தை, பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். நீங்களாம் என்னமா சொல்றீங்க வீட்டுல? என்ன கேட்டாங்க அந்த அம்மா? போடே தபால் அடிச்சு புருஷன் அடிக்கிறான், ஆவிக்குரிய வந்து அடிக்கிறான். அந்த அம்மா அந்த ஐயா ஏதோ சொல்லிட்டாசு, அந்த அம்மா அடிக்குது. அவன் பிள்ளைகள் ஒரு பக்கம் ஓடின்றான், வாடின்றான். அவன் ஹலோ தாய் தப்பன் வாடி போடி சொல்லம்மா பக்கத்தால பார்க்க
வாடி போடி சொல்லு. நான் இது வரைக்கும் சொல்றதுல பாஸ்டர், நீ என்ன பாஸ்டர் போட்டு வாங்குற? நீங்க வாடி போடி சொல்லிருக்கீங்க யாரும் அம்மா அப்பாவை சாரி சொல்லுங்க, சப்பா வெரி சாரி லாட், இனிமே எங்க மம்மி எங்க டேடி நான் வாடி போடன்னு சொல்ல மாட்டேன். கையை தூக்கிட்டு இப்ப தூக்கிட்டு அவன் தேவ சம தூக்க பார்க்கலாம். இங்க தூக்குனா இவ போனவன்னு சண்டை விடுவாங்க. எனக்கு எங்க அம்மா சண்டை அப்படின்னு ஒருத்தி சொல்றாங்க. யாரோ போனோன்னு எங்க அம்மா ஐசோ கேள்வி கேட்கணும் ஓடுது, நக்கு போட்டு போற மாதிரி கேட்கணும். கேட்கணும் அம்மா அப்படிலாம் இல்லம்மா, வாங்கம்மா போங்கம்மா, வாங்க போங்க சொல்ற பழத்தை கேளுங்க. முதல்ல கேளுங்க, வாங்க போங்க சொல்ற பழம். ஐயா வாயா, ஐயா பாயா, நான் எங்க வாயா, இதுக்கா இதுக்கா அதுக்கா இப்படியா பேசுவ தமிழ் போட்டு நல்லா தமிழ்ல வாங்க போங்க குடுங்க எடுங்க செய்ங்க வரலாமா போடலாமா எக்ஸ்கியூஸ் சாரி அமே அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? கரெக்ட் தட்டுங்க. இந்த மாதிரி நல்ல பழக்கம் வரவே பாச. அது எங்கேருந்து வரும் பாச? இருந்ததாலும் வரும். அது வரணும், அது வரணும். எது வரணும்? ஒழுக்கம். விழுப்பம் தாளம் ஒழுக்கம். ஒழுங்கினமான உலகத்தை ஆவியான சேவலினா செய்தாமே ஒழுங்காக்கிட்ட. கரங்க தட்டு, கரங்க தட்டுமா. ஒழுங்கினமா இருந்தது ஆவியான அசைவான பூமி இருளா இருந்தது. அவன் காருளா ஆவியான சும்மா இது பண்ணவனாமே அசைவான என்னாச்சு? அவன் ஒழுங்காச்சு. கரங்க தட்டு. உங்க வாழ்க்கையில கத்தார் பாருங்க. லாஸ்ட் வசனம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17 எடுத்துருமா. டைமை பற்றி சாரி பாஸ்டர், வெரி சாரி. அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. எப்படிமா வந்த? போ சமாதானம் வந்தியா? பாஸ்டர் மேல ஏறும்போது ஒரு குழப்பத்தை வந்தேன், நான் செத்துலான்னு நினைக்கிறேன். நோ, சூசைட் பண்ணலாம், டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன், இல்லை சண்டை போட்டு ஓடிடலாம். ஆகாரம் மாதிரி யானவனா பேகை திருப்பிட்டு ஓடுது. நீ போறா தெரு முனையில நீ போற ஆவியான தேவத்தை வச்சிருப்பாங்க. எங்கம்மா போற? யார் வீட்டுக்கு போற? உங்க அம்மா வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அக்கா வீட்டுக்கு போற, உங்க அக்கா வீட்டுக்கு இதை கண்டு பெரிய பிரச்சனை இருக்குது. எல்லார் வீட்லயும் டிஷ்யூ டிஷ்யூ டிஷ்யூ. வீட்டுக்கு வீடு வாசப்படி. கரங்க தட்டு. நீ இருக்கிற இடத்துல சாதிக்கப்பா. அண்ணால மாதிரி முழங்கால் இட்டு மூளை சாதிக்காதது நான் சாதிச்சிருவேன் பாஸ்டர் அப்படிங்க யாரும் சொல்றாங்க. எப்படி சாதிப்பார்? சண்டை போட்டு சாதிப்பியா? இல்ல ஊரை கூட்டி சாதிப்பியா? இல்ல தெருவில் கொண்டு வந்து சண்டை போட்டு பஞ்சாயத்து பண்ணி சாதிப்பியா? சொல்லுமா, எப்படி சாதிக்க போற? அண்ணால மாதிரி அவன் ஸ்ட்ராங்கா இருக்கும். மனதில் ஸ்ட்ராங், இருதயத்துல ஸ்ட்ராங், அவன் பேச்சுல ஸ்ட்ராங், வார்த்தையில ஒழுக்கு, கரெக்டான பிரயர், கரெக்டான வாழ்க்கை, அவன் அந்த பொருத்தனை, அவன் எல்லாமே சூப்பராக அண்ணா இருக்கு இல்லைங்க. அவன் மேட்சிங் ஆகுது எல்லாமே. வாசிங்க லாஸ்ட் வாசிங்க, அடுத்த வாசி வாசிப்பாங்க. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்கும் என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு 19 வாசிமா. அவர்கள் அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை படுத்துங்க. நினைத்தருளான பாயிண்ட். அவன் யாரை நினைப்பாரு? டைம் பிச்சா பாஸ்டர் பாக்குற மாதிரி தெரிஞ்சாரு. அவன் நல்ல ஒரு டைம் இங்க வச்சிருக்காரு. பாஸ்டர் எங்க வைக்கிறேன் சோத்திருக்கிறேன் கர்த்தரை. அவன் ஓ அங்க வருது, அதான் அங்க வர பார்த்து என்ன பாக்குற, அங்க பாக்குற என்ன பாக்குறீங்க? நான் இங்க இருந்து பார்த்தேன். அவன் பார்வையிலே நான் பார்த்துட்டேன். அவன் கண்டுபிடிச்சிட்டேன் இதை ஏதோ பார்த்துருக்கு மேல. என்ன சொல்றாரு? அவன் அண்ணால கர்த்தர் நினைத்தார். யாருங்க நினைப்பாரு சொல்லுங்க? செபிக்கிற பிள்ளை நினைப்பார். லார்ட் இஸ் அமே மைண்ட்ஃபுல். யாருங்க பண்ணிப்பார்? அவன் நினைப்பாரா? செபிக்கிற பிள்ளை நினைப்பார். நீ செபிச்சீங்கன்னா ஒரு நினைப்பார், நினைச்சுட்டே இருப்பார். உலகளாத கிஃப்ட், உலகளாத பலர், உலகளாத மேகமது, உலகளாத வீடு, அந்த வாசன சுகந்த அந்த பங்கு, அந்த ஷேர். அம்மா உனக்கு தேடி வருது பாரு. உனக்கு ஒரு குட் நியூஸ், நற்செய்தி வருகிறது உங்களுக்கு. அவன் கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. குட் நியூஸ் வருகிறது. கரங்க தட்டுங்க. நற்செய்தி வரும் வீடுகள், அற்புத நடக்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு, ஒரு மகனுக்கு, ஒரு மகளுக்கு, வீட்டுக்கார வாழ்க்கை அதே மாற்றங்கள் உண்டாகும். தடைகளை உடைப்பார், இருள் அகற்றுவார், சாபத்தை எடுத்துக்கொள்ள பயப்படாத, உன்னோட நான் இருக்கிறேன். நிறைய பேர் வாழ்க்கையில ஒரே பயம் குழப்பம். ஆண்டவர் சொல்றாரு கர்த்தர் அண்ணாலை நினைக்கலாம். அதன் பிறகு சில அண்ணால் அவன் துக்கமுகமா இருக்கிறேன் சாப்பிட்டான். கரங்க தட்டி. நம்மால என்ன ஜெபமானா, என்ன பைபிள்ஸ்தான, என்னதான் ஆவியின் நிரம்பி ஜெபிச்சாலும் துக்கமா சண்டை போட்டுனே இருக்கும். ஜெபிச்சுட்டு பிறகு என்ன பண்ணும்? துக்கமுகமா இருக்கக்கூடாது. அதன் பிறகு என்ன செய்யணும்? நம்முடைய கடமைகளை செய்யும். கரங்க தட்டி.
நம்முடைய வேலைகளை செய்யணும், நம்முடைய டியூட்டியை செய்யணும், நம்முடைய வேலைகளை செய்யணும். அவன் இங்கதான் இருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நல்லா ஜெபம் பண்ணுவான், அம்மா பார்த்து நல்லா சண்டை போட்டுருவான். எப்படி நல்லா ஜெபம் பண்ண ஆவிகள் எல்லாமே அந்நிய பாஷை இங்கதான் எழுதி போடணும். அவன் குதிக்கும். ஆர்வம் பார்த்தீங்கன்னா சண்டையும் போட்டுக்குது. அப்படி போடுங்க பாருங்க. அண்ணா என்ன பண்ண கர்த்தர் அண்ணாலை நினைத்தருளா. லார்ட் இஸ் அமேன் மைண்ட்ஃபுல். நினைத்திருக்கிற கர்த்தர் உங்களை கரங்க தட்டுங்க, கரங்க தட்டுங்க. அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் விடுவார்கள். அடுமோகங்கள் ஜோஸ் அண்ணாளுக்கு அருமையான ஒரு அமேன் மகனுக்கு கொடுத்த சாமியல் தீர்க்கதரிசி. 1 சாமுவேல் 2 சாமுவேல் சாமுவேலை கொண்டுதான் என்ன பண்றார் கர்த்தர் சவுலையும் தாவீது அமேன் அபிஷேகம் பண்றார். ஒரு தீர்க்கதரிசி ராமாவை எழுப்பினார். அண்ணாருடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் அருமையான ஒரு ஏக புத்திரன் அவன் ஒரு மகனை கொடுத்தா. அதன் பிறகு அவன் 5 பிள்ளைகள் வராங்க. அவன் மகன் மகள்லாம் வராங்க. அவனை பார்த்தீங்கன்னா அவன் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே அவன் ஹல்லேலூயா அவன் நிரப்புகிறார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார், ஜெபம் செய்வார். கர்த்தர் இன்னைக்கு உன்னோட அவன் இடைப்பட்டிருப்பார். முழங்கால் இடுங்க, முழங்கால் இடுங்க. எல்லாரும் ஒரு ஒரு பொருத்தனை எடுத்துக்கொடு. எனக்காக யாவும் செய்து முடிக்க போறேன். உன்னதமான கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். இந்த கிருபை நமக்கு கிட்ட, இந்த கிருபை நமக்கு வேணுங்க. இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணுங்க. இந்த மாதிரி ஒரு ஜப வாழ்க்கை வேணுங்க. ஒரு ஸ்ட்ராங் வேணுங்க. தாவீது சுத்தில சத்துரு, சுத்தில துரத்துறாங்க பெலிஸ்தர்கள், அமெரிக்கர், அப்சலோம், சவுல், மாமனார், பயங்கர பிரச்சனை. தாவீது 1 2 கிடையாது, ஏகப்பட்ட அமெரிக்க பிரச்சனை. அவைகள் மத்தியிலும் தாவீது கெபில இருந்து ஜெபிக்கிறார். எனக்காக யாவும் செய்து முடிக்கப்பட உன்னதமான கர்த்தருக்கு நான் கூப்பிடுவேன். What a wonderful man. என்னுடைய அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் தான். என்னுடைய அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். தேவச்சனமே, தேவச்சனமே, நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? உங்க வாழ்க்கை ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு? வேத வாசிப்பு செக் பண்ணி பாருங்க. அதிகாலை எழும்புறீங்களா? குடும்ப ஜபம் செய்றீங்களா? ஃபேமிலி பிரேயர் இருக்குதா? அதிகாலை ஜபம் இருக்குதா? தனிப்பட்ட ஜபம் இருக்குதா? பர்சனலா இருக்குதா பிரேயர்? கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? இப்படி அமை இப்படிப்பட்ட உறவுகள்லாம் இருக்கும், ஸ்நேகம் இருக்கும். அமை கர்த்தரோட உங்களுக்கு ஒரு அமை இது இருக்கணும். அமை பேசுறார், ஐக்கியம் இருக்கும், ஃபெலோஷிப் இருக்கும். சோத்திரம் பண்ணு, எல்லாம் சோத்திரம் பண்ணு. கர்த்தரை பாருங்க. அன்னாரின் தாம் பாதம் அமர்ந்த அன்னாரின் ஜபம் கேட்டார். அன்னாரின் தாம் பாதம் அமர்ந்த அன்னாரின் ஜபம் கேட்டார். அண்ணாந்த யாய் சாதித்த அந்த ஆதாரின் உயர்த்தீட்டார். விசுவாசம் உனக்கிருந்தார், அந்த யெகோவாவை காத்து. விசுவாசம் உனக்கிருந்தார், விசுவாசம் எனக்கிருந்தார், அந்த யெகோவாவை காத்து. தேவன் உன்னோடு உள்ளாமை கலந்தார். அவர் அல்லவரே, அவர் அல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் அல்லவரே, அவர் அல்லவரே, நன்மைகள் குறையாதே. தேவன் உன்னோடு உள்ளாமை கலந்தார். உன்னை நினைத்திருக்கிறார், கலங்கி போய் வந்திருக்கிற சமாதானம் போ. அண்ணாருடைய சபத்தை தேவன் கேட்டு 7 மூலமா சொன்னார், சமாதானம் போ, சமாதானம் போ. இந்த மாதம் உனக்கு அற்புதம் நடக்கிறது பார். உனக்கு லெட்டர் வந்து பார், ப்ரமோஷன். உனக்கு ஒரு ஆர்டர் வந்து பார், சாதி இன்கிரிமெண்ட் வந்து பார். ஒரு ஆர்டர் வந்து உனக்கு நல்ல நடக்கிறது பார். இந்த மாசமே, 5வது மாசமே, இந்த 7 மாசமே கட்டளை வாங்குறது
இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆமென். 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். எனக்காகவும் யாவையும் செய்ய போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். உங்களுக்கு யாவையும் அவர் செய்ய வேண்டும் என்றால் இந்த உன்னதமான தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். எப்படி கூப்பிட வேண்டும் என்பதை நம் தேவனுடைய தாசன் மூலமாய் பார்த்தோம். உடைக்கப்பட்ட நேரத்தில், அவமானத்தின் சூழ்நிலையில், எல்லாம் எதிர்பார்த்த மனிதர்கள் இருக்க ஆறுதல் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில, எல்லா சூழ்நிலையிலும் இருதயத்தை ஊற்றினார். அவர் கூப்பிட்டார். அவர் கூப்பிட்டதற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். இன்னைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில உங்க காரியங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சூழ்நிலை அறிந்திருக்கிறார். அவர் யாவையும் செய்ய போகிறார். அவர் சகலத்தையும் அதனுடைய காலத்தில் நேர்த்தியாய் செய்ய போகிறார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தாசனை கொண்டு சபைக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இருதயங்களிலோடு நீ பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நீ செய்ய போகிறது நன்மைகளுக்காக, அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் உங்கள் தேவன், உன்னதமான தேவனை நாங்கள் எப்பொழுதும் கூப்பிடும்படி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாங்கள் எப்பொழுதும் கூப்பிடும்படி, எந்த சூழ்நிலையிலும் கூப்பிடும்படி, எப்பொழுதும் எனக்கு முன்பாக உம்மை வைத்திருக்கிறேன். கர்த்தரை போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அசைக்கப்பட்டு போவதில்லைன்னு வார்த்தை. ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீர்கள். யாவை நீ செய்து முடிக்க போகிறீர். நீ பாதியில விடுகிற தேவன் அல்ல. நீ வாக்கு பண்ணின தெய்வம். நீ செய்து முடிப்பீர். கூப்பிடுகிறதுல கொஞ்சம் கூட அசதியாயிராமல் இன்னும் ஆண்டவரே, அந்த 10 அதிகமாய் கூப்பிட்டான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அவனுடைய யாவை நீர் செய்து முடித்தி உனக்கு ஸ்தோத்திரம். அப்பா உனக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்கார ஆசீர்வதியும், சபையார் ஆசீர்வதியும். ஒளிபரப்பு மூலமா, இந்த வீடியோ மூலமாக யூடியூபின் வாயிலாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.